ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை எப்படி உரிக்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இதை உரிக்கும் போது நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக குட்டியாக ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுத்துடணும். இதோட தடிமனாக ஒரு நரம்பு மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதையும் எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா வாழைப்பூலையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பாதி வாழைப்பூவில் தான் உங்களுக்கு வடை செய்ய போகிறேன். மீதி வாழைப்பூவை பொரியல் செய்ய போகிறேன். பொரியல் வீடியோ நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது 4 பேர் இருக்க வீட்டுக்கு பாதி வாழைப்பூவில் செஞ்சால் போதும். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு நான் பாதி அளவுக்கு வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் கட் பண்ணி அரிசி களைஞ்சி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது கருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மோரில் கூட ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 3 வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவாயிலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால நான் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கடலைப்பருப்போட எடுத்து வச்சிருக்க சீரகம், சோம்பு, காஞ்ச வத்தலையும் போட்டுக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க உப்புல பாதி அளவுக்கு உப்பு சேர்த்து கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் கொரப்பா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க, இதில் 1 2 நம்மளுடைய கடலைப்பருப்பு இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். மொத்தமாக நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்காது. இப்போ அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பில் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதோட 3 வெள்ளைப்பூடு, கருவாயிலை, மஞ்சள் தூள், மீதமாக இருக்க உப்பு, எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் மிளகு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி நான் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பொரிச்சுக்கிறேன். எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் உருண்டை பிடிச்சிருக்க மாவை எல்லாத்தையுமே உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் வடை. இப்போ உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலை, பிரிஞ்சு பிரிஞ்சு வருது அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நம்ம 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு நம்ம அரைச்சோம்னா நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் வரும். இப்போ நீங்கள் சீக்கிரமாக செய்கிறீங்க, நான் எனக்கு 1/2 மணி நேரம் தான் ஊற வைக்க முடியும் அப்படின்னா கடலை மாவு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சனால எனக்கு நல்லா உருண்டை பிடிக்க வந்திருக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வடையை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம கரண்டியை விட்டுட்டோம்னா அதெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். வடை நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு நமக்கு வாழைப்பூ வடை. பாருங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுடைய வாழைப்பூ வடை சீக்கிரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் பாதி வாழைப்பூவில் தான் வடை செஞ்சுருக்கேன். எனக்கு இதில் 22 வாழைப்பூ வடை வந்துச்சு. ஸோ இதுவே 4-5 பேருக்கு இருக்க ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். வாழைப்பூ துவர்ப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாக சாப்பிட்ற மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க இன்னும் தாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. எல்லா மாவுலையும் நான் வடை சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான மொறுமொறுப்பான சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பார்க்குறேன்ற பேர்லேயே 2-3 இங்கே காலி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.